இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியின் 245வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையை சார்ந்த ஜீவிதன் அவர்கள். இவர் தற்பொழுது பள்ளியில் முதுகலை பட்டதாரி கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஜீவிதன் அவர்கள் சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார். அவருடைய எழுத்துகளில் மனித வாழ்க்கையின் உண்மைகள், சமூக பிரச்சனைகள், கிராமிய வாழ்க்கை, மனித உறவுகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவை ஆழமாக வெளிப்படுகின்றன. இவரது படைப்புகள் பல்வேறு இதழ்களிலும் இலக்கிய வட்டாரங்களிலும் வெளிவந்துள்ளன. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக இவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். தனது எழுத்துகளின் மூலம் வாசகர்களிடம் சிந்தனையை தூண்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவரின் படைப்புகள் நெஞ்சம் மறப்பதில்லை, பெண்ணின் செல்வன், பிடிமண், ஒட்டுத்தாத்தா. இவர் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது, மாவட்ட ஆட்சித் தலைவரின் சிறந்த ஆசிரியர் விருது, தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கத்தின் சிறந்த கணித ஆசிரியர் விருது, எலோரா கதிர் இலக்கிய விருது, செம்மொழி இலக்கிய விருது, கிடை இலக்கிய விருது, கமல் புத்தர் விருது, சிறந்த கதைக்கோவல் விருது, கவிச்செம்மல் விருது, ஆசிரியர் திலகம் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இவரின் படைப்பின் விரைவாக ராஜபாட் எனும் நாவலும் நெகிழி எனும் சிறார் நாவலும் வெளிவர இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. இவரோடு கலந்துரையாட இருப்பவர் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடலை சார்ந்த கவிஞர் மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து வாசிப்பு அனுபவம் உள்ள இவர் சிற்றோடையின் கூழாங்கல் எனும் கவிதை நூலையும் வெளியிட்டுள்ளார். இத்தகைய 2 படைப்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது நமது வாருங்கள் படைப்போம் குழுமம். நிகழ்ச்சியை தொடங்கலாம். தம்பி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தம்பி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வாசகனை உறங்கவிட செய்யாமல் இருப்பதை விட சிறந்த பரிசாக என்ன இருந்துவிடப் போகிறது ஒரு புத்தகத்திற்கு? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் பிடிமண். எங்கெங்கோ அலைந்து திரிந்தாலும் மனம் அழகாய் ஓய்வெடுக்க நினைப்பது ஓர் இடத்தில்தான், அன்பு கொண்ட ஓர் இடத்தில்தான். காலங்களால் கூட சில காயங்களுக்கு பதில் சொல்ல முடிவதில்லை. அப்பேற்பட்ட காயங்கள் எந்த வழியாக மாறியதில் விந்தை என்னவோ. சார், உங்ககிட்ட சில கேள்வி என்ன அப்படின்னா, புத்தகத்துல ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு கிராமிய பாட்டோடவே ஆரம்பிச்சிருக்கீங்க. 2 புத்தகம் படிச்சிருந்தேன். 2 புத்தகத்திலயுமே அதே மாதிரியான ஒரு தொடக்கம் தான் இருந்துச்சு. அதுக்கு எதுவும் காரணம் இருக்குதா சார்? ஜீவிதன் சார், உங்களுக்கு கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேக்குது மேடம்? சார் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். சார், நீங்க கேட்டது என்னன்னா பாடலோட ஏன் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. அது என்ன இதுன்னா, கிராமத்துல பிறந்து வளர்ந்த நான் இறந்தது வரை, தாளாட்டுல இருந்து ஒப்பாரி வரை எல்லாவற்றிலுமே பாடல்களை பார்த்து வளர்ந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு உணர்வுகளை பாடலின் வழியாக மிக சுலபமாக கடத்தும் வியூகம் இந்த கிராமிய பாடல்களுக்கு. அதை நாம் முதல்ல ஈஸியா கடத்திடலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய ஒரு வியூகமாவது பாடல் மூலமா என்னுடைய கதைகளை. அதே மாதிரி பெயர் வைக்கிறது, அந்த பெயர் ஒரு ஒரு நம்ம இலக்கிய வட்டாரத்துல நிறைய பார்க்கக்கூடிய ஒரு பெயரா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாவும் அழகாவும் உங்களோட பெயர் தேர்வுகள் இருந்துச்சு. ஒரு வடிவாம்பாள் பெயரா இருக்கட்டும், ஒரு சங்கன் பெயரா இருக்கட்டும், அதே மாதிரி மீனுக்குட்டி பேர் 2 கதையிலையும் பொதுவாவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த பெயர் தேர்வு செய்யறதுக்கு எதுவும் தனியா முறை வச்சிருக்கீங்களா? இல்ல அது உங்களோட
சொந்த வாழ்க்கையில வேற எதுவும் பாதிப்புகளோட கலந்த பெயரா? ஏன்னா நிறைய பெயர்கள் இருந்துச்சு. அந்த பெயர்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும், புதுமையாவும் இருந்துச்சு. இங்க இந்த கிராமப்புறங்கள்ல வந்து பெயர் வைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய தொடர்பு. அதை வந்து பெரிய ஒரு நீட்சியாகவே இருக்கு அவங்களோட பாரம்பரியம். சொல்ல போனா அந்த காரண பெயர்கள் தான் அதிகம். நம்ம இப்பதான் சமீப காலமாக இந்த கடவுள்களின் பெயர்கள் வந்து உள்ளே இடையராக வந்து இடைச்செருகளாக வந்து சேர்ந்தது. அதற்கு முன்பு வந்து அவன் வந்து காளையன் அப்படிங்கிறது அவை காளை போன்ற பராக்கிரமசாலி அப்படிங்கிறத குறிப்பிட்டது தான் அவன் காளையன் பேர் வச்சாங்க. அதே மாதிரி சங்கங்கிறது பேரு. இப்படி ஒரு ஒரு பேரும் மங்கம்மா, வடிவாம்பாள்னா ரொம்ப அழகானவள், அழகு பொருந்தியவள். அதை நான் குறியீடாக உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற நான் ஒரு சொற்களை காளையன்கிறது நம்ம குறியீடாவே அந்த பேர் மூலமாவே அவன் வந்து எப்பேற்பட்ட ஆளுங்கிறத சொல்லிடணும். ஒரு ரொம்ப சுலபமாவும் இருக்கணும். நாம சொல்ல இப்ப படங்களுக்கு, திரைப்படங்களுக்கு எப்படி ஒரு ஹீரோ செலெக்ஷன் எவ்வளவு முக்கியமோ அது போல நான் வந்து இந்த பெயர் செலெக்ஷன் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அந்த பெயர் வந்து காரணமா இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து பெருசா நம்ம டிஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. அந்த பேரே வந்து அதை கொண்டு செலுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பெயர்களை எல்லாம் பயன்படுத்தினேன். இந்த பெயர்கள் வந்து நான் தேடியெல்லாம் கண்டடைந்தது. என்னுடைய நான் அன்றாடம் புலங்கும் எனது நான் நான் பார்க்கும் மனிதர்களின் பெயர்கள். ஜீவிதன் சார், உங்களோட இணையத்துல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஹெட்செட்டை கழட்டிட்டே பேசலாங்க சார். நீங்க அதை எடுத்துடலாம். இப்ப சரிங்களா? இப்ப சரியா இருக்குங்க? கேக்குதுங்க சார். தம்பி தொடரலாம். அதுக்கப்புறம் உங்க புக்ல நான் பார்த்து வியந்த என்ன அப்படின்னா, ஒரு காட்சி அமைப்புக்கும் நிறைய மெனக்கெடல் இருக்குது. எப்படின்னா ஒரு காட்சி நடக்குன்னா அங்க ஒரு 2 கதை மாந்தர்களுக்கு இடையில் நடக்கிறது மட்டும் இல்லாம, அதை சுத்தி என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காளையன் வந்து ஆத்து மண்ணை அள்ளுவாரு. ரொம்ப ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். அவர் வந்து ஆத்து மண்ணை அள்ள போறாரு, அவங்க அப்பா அதை கயிறு கட்டி இழுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த காட்சி அமைப்பு நமக்கு எப்படி இருக்கும்னா, அந்த கயிறு வந்து அவங்க அப்பா கையில வலது கையில இருந்து இடது கைக்கு எப்ப மாறுது, இடது கையில இருந்து அவர் எப்போ திரும்பி தன்னோட தோலை புடிச்சு அவரோட முழு பலத்தையும் கொடுத்து இழுக்கிறாரு அப்படிங்கிறது. அதே நேரத்துல காளையன் வந்து அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களோட மெனக்கெடல்கள் நிறைய இருந்துச்சு. இப்படி ஒரு காட்சிக்குமே ஒரு நுணுக்கமா நீங்க விவரிச்சிருக்கீங்கல்ல, அதோட முக்கியத்துவம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த காட்சிக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த காவிரி ஆற்றில் வந்து மண் அள்ளுவதுங்கிறது நான் பார்த்த மனிதர்களின் ஒரு வாழ்வு முறை. காவிரி ஓரங்கள்ல வந்து தண்ணி வராத வறண்ட நேரங்கள்ல வந்து மண் அள்ளுறது ரொம்ப சுலபம். அதுவும் பெரிய பெரிய முதலாளிகள் பெருவாரியாக மண் அள்ளும் பொழுது இந்த சிறு இந்த சிறு தொழில் பண்றவங்க இந்த மண்ணை வந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்து அவங்க ஒரு சிறு தொழிலாட்டம் பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்ல காவிரி ஆற்றுல கரை புரண்டு தண்ணீர் வரும்பொழுது நான் சொல்ற இந்த வியூகம் வந்து நான் நேரடியா பார்த்து நான் அவங்கள்ட்ட எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டு அதன் மூலம் நான் வந்து எழுதுனது. அதை கொஞ்சம் நான் வந்து காட்சியா கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டேன். தம்பி சார், அவருடைய இணையத்துல எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. சார், அடுத்து இயலாமையின் வெளிப்பாடாக தம்மை விட வலிமையானவர்களிடம் காட்டிய பயத்தை
தம்மை விட மெலிந்தவர்களிடம் கோபமாக மாற்றி காட்டுவது ஒரு மனித இயல்பு அப்படின்ற கருத்து வந்து நாவல்ல வெளிப்படுது. மனித மனநிலையில இந்த அம்சத்தை கதையில காட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாச்சுங்க சார்? இல்ல அது ஒரு சார் சார் நீங்க பேசுறது கேட்கல சார். இல்லைங்க சார், உங்களோட இணையத்திலையும் பிரச்சனை இருக்கு. இல்ல சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க, அப்பதான் தெரியுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். தம்பி, உங்களோட கேள்வியில இருந்து நான் 5வது கேள்வி கேட்டிருக்கேன். சார் தொடருவார். இப்போதைக்கு என்னன்னா ஒரே உணர்வு தான். அது வந்து நம்மை விட வெளியவர்களிடம் காட்டும்போது அது கோபமாக வெளிப்படுகிறது. நம்மை விட வலியவர்களிடம் காட்டும்போது அந்த கோபமே வந்து பயமா மாறும். இப்ப ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு. அந்த டம்ளர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேபிள்ல இருந்து தட்டி விட்டாங்க அப்படின்னா, நம்ம விட கீழே இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கோபமா காட்டுவோம். உணர்வு ஒண்ணுதான். ஆனா அதே இது நம்மளை விட ஒரு பாஸ், நம்மளோட முதலாளி அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து நம்மளோட வயது மூத்தவங்கள்ட்ட நான் அவங்களால தயவு ஆகும் அப்படிங்கிறவங்க அதே டம்ளரை கீழே தட்டுட்டாங்கன்னா, நாம அதையே வந்து கோபமா காட்டாம ஒரு மாதிரி பய உணர்வோட ஒரு மாதிரி ஒரு சங்கோஜப்பட்டு பேசுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு உளவியல் பார்வையை தான் நான் காட்சிகளின் வழியாக கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டை கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துச்சு. ஐயா, அதை தொடர்ந்து சில கதாபாத்திரங்கள் வந்து நீங்க யாரையாவது உண்மையா நம்மளோட நிஜ வாழ்க்கையில பார்த்து அது மூலமா ஒரு இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஏதாச்சும் இதுல கதாபாத்திரம் வச்சிருக்கிறீங்களா? ஒரு ஒரு உதாரணத்துக்கு லட்டு தாத்தாவா இருக்கட்டும், இல்லைன்னா சங்கனா இருக்கட்டும். லட்டு தாத்தாவே நான் பார்த்து வளர்ந்த ஒரு மனப்பிறழ்வு மனிதர் வந்து எங்க ஊர்ல சுத்திட்டு இருந்தார். ஆண்டிகாலின்னு பேரு. அவர் என்னன்னா, நாங்கள் பள்ளிக்கு செல்லும் காலத்துல அப்ப வந்து நான் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய பள்ளிக்கு நடந்து போவோம் மாணவர்கள் எல்லாரும். அப்ப அது ஒரு தரிசு காடு, அதுல ஒரு மண் பாதை. அந்த மண் பாதையே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரோட வேலை என்னன்னா, ஒரு தென்னை மாறு இருக்கு இல்லைங்களா, தென்னையோட அந்த இளம் குருத்தோட அந்த இதெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா ஒரு மாறு இருக்கும் இல்லைங்களா, அதுல வச்சு கூட்டிக்கிட்டே இருப்பாரு இந்த ஓரத்துல இருந்து அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர். திரும்ப இங்கிட்ட வர்ற நாங்க சாயங்காலம் வரைக்கும் கூட்டிட்டு இருப்பாரு. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஈய சட்டி இருக்கும், அதை கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள கையை விட்டு உருன்னு அதை சவுண்டு விட்டுக்கிட்டு அம்மா அம்மான்னு சாப்பாடு கேட்டு அந்த ஊர்கள்ல சுற்று வட்டாரங்கள்ல வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது தான் அவருடைய ஒரு வாழ்வா இருந்தது. அவரு இடைக்காலத்துல நாங்க வளரும் போது இல்ல இறந்துட்டாரு. அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் அதுல நாங்க கொஞ்சம் மானிய தேனை எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு தரணும். அதுக்கப்புறம் நம்மளோட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கிராம வாழ்க்கையும் மனிதர்களோட உறவுகளை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த இதுக்கு முன்னாடி வந்துட்டு கலையம் கேட்டதுலயும் கேள்வி என்னன்னா, அந்த ஒரு மனித வெளிப்பாடு சில நேரங்கள்ல நமக்கு அந்த புத்தகத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதை வச்சதுக்கு அப்புறம் ஒரு மெருகு கிடைக்குது உங்க புத்தகத்திற்கு. அந்த மாதிரியான ஒரு மனிதவியல் பத்தி ஏன் அந்த இடத்துல வைக்கணும்? ஒருவேளை அது இல்லாம இருந்துச்சுன்னா புக்கு வந்து முழுமையா இருக்கும், நான் எதுவும் சொல்ல. ஆனா அது வச்சதுக்கு அப்புறம் அது வந்துட்டு இன்னும் அழகா தெரிய காரணமா இருக்கு. அந்த மனிதவியலை நீங்க எப்படி எப்படி படிக்கிறீங்க ஒரு 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 மனிதங்கிட்ட இருந்தோம்? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நம்மளோட ஆபீஸ்ல ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா நம்ம கீழே இருக்கவங்ககிட்ட நம்ம கோபமா காட்ட போறோம், மேல இருக்கவங்க கிட்ட வந்துட்டு அது நம்ம ஒரு ஒரு நம்ம மேல தப்புங்கிற மாதிரியான ஒரு உணர்வோட இருக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இந்த புத்தகத்துல வச்சா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனா நீங்க வச்சிருக்கிற இடம் ரொம்ப அழகாவும் இருக்கு, நேர்த்தியாவும் இருக்கு. இதை எப்படி நீங்க தேர்வு செய்றீங்க? பொதுவாகவே இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு துணைவு மட்டும். அது ஒரு நம்ம மொழியின் பெயரால் செய்யப்படுகிற சமூக கலை சார்ந்த வாழ்வின் விமர்சனம் தான். நம்மளோட உணர்ச்சிகளை வடிகட்டி வாசிப்பின் கூட உணர்வுகளை கடத்தும் மொழி வழி உயிர் பாய்ச்சல் தான் வந்து இந்த இலக்கியம்.
கிராமம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏன் கிராமத்தை நான் வந்து தேர்வு செய்யறேன் அப்படின்னா, நான் வாழ்ந்த இடம், நான் அனுபவப்பட்ட இடம், எனக்கு ஈஸி சுலபமா வரும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, கிராமத்துக்காரர்கள் எவ்வளவு வெள்ளந்தியானவர்கள் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ, அது போலவே அவர்கள் ரொம்ப வைராக்கியமானவர்கள். என்னன்னா, வரப்பு சண்டைக்காக வாழ்நாளெல்லாம் வந்து வழக்குகளை சந்திச்சு அலைஞ்சு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஒரு கோழி சண்டைக்காக துக்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க. துக்க வீட்டுக்கு போகாம வைராக்கியமா இருக்கிறவங்களும் கிராமத்துல தான் இருப்பாங்க. நான் இந்த கதையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மக்களையும் காட்டியிருப்பேன். இந்த சைடு இருக்க வடிவமோட சொந்த ஊர்ல வந்து கிராமத்து மனிதர்களின் வன்மம் அக்கிரமும் அவங்களோட அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான வைராக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பேன். அவள் வாழ்ந்த ஊர்ல வந்து எந்த அளவு அன்பு வெள்ளந்தியா அவள் மேல அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பேன். அந்த ஒரு முரணை காட்டுறதுக்காக எனக்கு வந்து கிராமம் தான் சரியான தேர்வாப்பட்டது. கிராமத்தில் தான் இந்த வெள்ளந்தி மனிதர்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனாலதான் இதை கிராமத்தை களத்தையும் உங்களுக்கு அடுத்த தலைமுறை எங்களை மாதிரி ஒருத்தங்க வந்து எழுதும் போது, ஒரு கிராமிய தமிழ்ல எழுதும் போதோ இல்ல ஒரு பொது தமிழ்ல எழுதும் போதோ, நீங்க எங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக நாம் படைக்கும் இலக்கியம் என்பது இன்னைக்கு நான் ஒரு கதை வெடிமண்ணு ஒரு கதை எழுதிட்டு போயிடுவேன். அது ஒரு கதையா பார்க்கப்படாது வருங்காலங்கள். இந்த 2000 டு 2020 ஆண்டு காலம், நான் இந்த கதையை எடுத்த காலம் வந்து 80 90 காலகட்டம். அப்ப 80 90 அந்த நிலச்சூழலில் மக்கள் பயன்படுத்தும் வாழ்வு முறை, அவர்கள் பயன்படுத்திய மொழி வழக்குகளை நான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம். அப்ப நீங்க ஒரு நாவல் படைக்கிறீங்கன்னா வெறும் கதையாக நாம வந்து எப்படி வேணுமாலும் கதையை சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து காலத்தில் நிற்காது. ஆனால் இது போன்று உண்மைக்கு நெருக்கமாக நம் படைப்பின் வழியாக என்ன இந்த சமூகத்திற்கு இந்த இலக்கிய உலகிற்கு கொண்டு விட்டு செல்கிறோம் அப்படிங்கிறதையும் மனசுல இருத்திக்கிட்டு நாம் ஒரு படைப்பு படைக்கும் பொழுது அது இது போன்ற ஒரு உயிரோட்டமாக ஒரு படைப்பாக பிடிமன் கதையை தாண்டி லட்டு தாத்தா கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை. இப்போ இது ரெண்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டும் எதிர் துருவம்னு வச்சுக்கலாம். பிடிமன் கதைக்கு உள்ள போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு மனதளவுல ஒரு தைரியம் இருக்கணும் அந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னா. ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சு ஒரு ராத்திரி தூங்காம இருந்த அனுபவம் எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். இதே லட்டு தாத்தா கதை அப்படியே ஒரு ஆப்போசிட், ஒரு குழந்தைத்தனமான ஒரு இடம். இந்த ரெண்டு வேறுபாடுகளையும் நீங்க எப்படி கையாளுறீங்க? நீங்க முன்னாடி சொன்னது சரிதான். பிடிமண்ணுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா அந்த கதையை நான் வந்து கதையாக மட்டும் பார்க்காமல் அதில் பயன்படுத்திய மொழி நடை, வட்டார வழக்கு சொற்கள், கதையின் ஓட்டம், அதில் நாம் காட்டும் மனிதர்களின் குணநலன்கள் எல்லாத்தையுமே ரொம்ப என்ன சொல்றதுன்னா கதையை முடிவு பண்ணிட்டேன். இந்த கதை என்னன்னா, பிடிமன் அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறந்த பின்பு எடுப்பதுதான் பிடிமன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? ஆனா இந்த கதை வந்து ஒரு உயிர் வாழும் பொழுதே எடுக்கும் பிடிமன். அப்ப நான் வந்து இந்த கதைக்கு வந்து யார் யாரை தேர்வு செய்யறேன், என்னென்ன நிலச்சூழலை தேர்வு செய்யறேன், என்ன மொழி வழக்கு அந்த சொல்லாடல்களை பயன்படுத்துறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதன் படி சிலதுதான் வந்து பிடிமன்கிறதுனால அது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1.5 வருடம் 2 வருடம் பக்கத்துல அதை எழுதிட்டு நமக்கே ஒரு திருப்தி இருக்காது. ஏன்னா நான் வந்து ஒரு உணர்ச்சியை வாசகனுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கான்செப்டா இருந்தது. இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன் அகக்காட்சியில, அந்த அகக்காட்சியில் வெளியே கண்டடைந்த ஒரு கான்செப்டை வந்து வாசகன் வாசிக்கும் போதே அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கட்டேன். அதை வார்த்தைகளின் வழியே எப்படி கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு நல்ல கதைக்காக 100 குப்பை கதைகளை கூட எழுதலாம் பிரபஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல வரிக்காக நான் நிறைய வரிகளை வந்து எழுதி அடித்து திரித்து ஒரு கண்டென்ஸ்டான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுதான் பிடிக்கும். ஆனா அதே இது லட்டு தாத்தா எப்படின்னா, நானே ஒரு குழந்தையா மாறிட்டேன். நான் என் இளமை காலங்கள்ல நான் என் பள்ளிகளுக்கு போனேன். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆண்டிக்காவை, அவரை வந்து லட்டு தாத்தாவை நான் வந்து உருவப்படுத்திட்டு நான் இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற இதுல நானே ஒரு குழந்தையா மாறும்பொழுது அந்த சொற்களே வந்து இலகுவாக ஒரு சிறு குழந்தை கூட வாசித்தால் புரியும்படி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை, ஒரு சொல்லப்போனா
கிளர்ச்சியை உண்டு பண்ணும் வகையில் அடுத்த கதையா இது ரெண்டுக்குமே வந்து நாம அதுவா வந்து கூடு விட்டு கூடு போயிட. எனக்கு தெரிந்த ஒரு கவிஞர் அம்மாசையப்பன்னு சொல்லி ஒரு கவிஞர், அவர் வந்துட்டு ஒரு கவிதையோட கடைசி வரிக்காக 1 வருஷம் காத்திருந்தாரு. அவருக்கு அது அகப்படவே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு திருப்பம், ஏன்னா நம்ம உங்க கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய திருப்பங்கள் இருக்கு. ஏதோ ஒரு திருப்பத்திற்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருந்தது, இல்ல அடித்தடித்து திருத்தி எழுதிய மாதிரி ஏதோ ஒரு திருப்பம் இருக்குதா சார்? நீங்கள் சொன்ன அந்த காவிரி ஆற்றில் மணலும் அந்த காட்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் வந்து இந்த இந்த பகுதியை நான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை எப்ப கேட்டனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த பிடிமண்ணு கதைக்காக அதை வந்து உட்காரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம வந்து அது எப்பவோ நாங்கள் கிட்டத்தட்ட நானும் என் சக நண்பர்களும் வந்து பயணங்கள் போவதும் இலக்கியங்கள் வாசிப்பதும் தான் பழக்கவழக்கம் இருக்கிறதுனால இது போன்ற ஆட்களை கண்டடைந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, அதை பதிவு பண்ணிக்கிறது, பிற்கால சூழல்ல இதெல்லாம் எந்த விதத்திலேயாவது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகவே இதை செய்வோம். அந்த வகையில இந்த காவிரியில் மணலும் அந்த மனிதர்களின் பாடுகளை வந்து ஏதாவது ஒரு கதையில இல்லாட்டி ஒரு கட்டுரையாவோ இல்ல ஒரு சிறுகதையாவோ எழுதிடலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமா இருந்தது. ஆனா ஒரு கதை தனக்கான களத்தையும் கதை மாந்தர்களையும் அதுவே வந்து தேர்வு செய்து கொள்ளும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த கதை மூலமாக கண்டடைந்தேன். இந்த காவிரியில் மணலும் இது வந்து காளையனுக்காகவே வந்து உட்கார்ந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்து சங்கனும் காளையனும் அந்த மணலும் காட்சியை வந்து தத்ரூபமா அதை வந்து கதைக்குள்ள வந்து உட்கார்ந்தது வந்து எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதை தூக்கலான்னு அது இல்லைனாலும் கதை நகரும். ஆனா அதை தூக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா அதுல இருக்க உயிர் எனக்கு மற்ற எந்த இடத்துலயும் இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனாலதான் நான் அதை வந்து சரி சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி இதாவே வந்து மெனக்கெட்டு வச்சேன். ஐயா, அது மாதிரி உங்க புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காட்சிகள் ஒரே இடத்துல உங்களால கோர்வையா வைக்க முடியுது. ஒரு உதாரணமா ஒரு காட்சி சொல்றேன். பிடிமண் புத்தகத்தோட ஆல்மோஸ்ட் ஒரு இறுதி பகுதியில வரும். தலைவர் வீட்டுல மங்கம்மா வடிவாம்பால் வந்து ஆல்மோஸ்ட் தூக்கு போட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. இன்னொரு இடத்துல காளையனை அவங்களோட அடியாட்கள், தலைவரோட அடியாட்கள் வந்துட்டு சூழ்ந்துருவாங்க. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சங்கன் வந்து அவரோட குழந்தைகளையும் மனைவியையும் காப்பாத்துறதுக்காக மாட்டு வண்டியில போயிட்டு இருப்பாரு. இது 3மே வேற வேற இடத்துல நடக்கக்கூடிய காட்சிகள். ஆனா இதை வந்துட்டு ஒரு 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 பக்கத்துல படிச்சா கூட எல்லாமே வரும். எனக்கு ஒரு படம் பாக்குற மாதிரி, இந்த பக்கம் திரும்பினா சங்கன் போயிட்டு இருக்காரு, இந்த பக்கம் திரும்பினா காளை நடி வாங்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவர் வீட்டுல ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா காட்சியையும் ஒரே இடத்துல ஒரே கட்டமைப்புக்குள்ள உங்களால எப்படி கொண்டு வர முடிஞ்சது? ஏன்னா இதை தனித்தனியா கூட கொண்டு வரலாம். ஒரு பக்கம் இந்த பக்கம் முடிச்சு இந்த பக்கம் அந்த மாதிரி கூட எதுவும் கொண்டு வராம தொடர்ந்து ஒரே பக்கத்துக்குள்ள இது எல்லாமே நடக்குது இல்ல, அது எப்படி உங்களால கொண்டு வர முடிஞ்சது? என்னன்னா காட்சி இந்த நாவலை நான் எழுதும் பொழுதே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த காட்சியின் ஒரு பகுதியை முடிக்கிறப்ப அடுத்து அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது, அடுத்த பகுதியை தொட்டுட்டு தான் வைக்கணும். ஒரு வாசகம் அடுத்த பகுதியை தொட்டணும் அப்படிங்கிறத மெயினா யோசிச்சுட்டு தான் இந்த நாவலை வந்து நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்படி அடுத்த பகுதியை தொட்டுட்டா அதை முடிக்கிற வரைக்கும் அவன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அது அடுத்த கான்செப்ட். அப்படிங்கிறப்ப அது தொடர்ச்சியா நீங்க இந்த நாவலை படித்த எல்லாரும் என்னிடம் சொல்லிய ஒரே வார்த்தை என்னன்னா, நான் இதை அதிகபட்சம் ஒரு நாள் ஒரு இரவு அடுத்த நாளுக்குள்ள நான் படிச்சுட்டேன், தூங்க விடலை அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் என்னன்னா அதை மெனக்கெட்டு இந்த யுக்தியை வந்து நான் பயன்படுத்தினேன். சொல்ல போனா இந்த யுக்தி என்னன்னா, நீங்க சொல்றது வந்து கடைசி பகுதிகள் இல்லையா, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டணும். நான் பொதுவாக வாசிக்கும் பழக்கமுடையவன். எப்படின்னா ஒரு 9 மணிக்கு மேலதான் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 12 1 மணி வரைக்கும் வாசிட்டு அப்படியே தூங்குறது. அப்ப அந்த தூக்கம் வராம இருக்கணும். இப்ப நாங்க ரெகுலரா வாசிக்கிறவங்க இதே ஒரு புது வாசனா இருந்தாலும் அவனுக்கு கடைசி நேரத்துல தான் தூக்கம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்குள்ள நம்ம வந்து காட்சிகளை வந்து அவனுடைய அகக்காட்சிக்குள்ள செலுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து காட்சிகளை ஒன்னொன்னு ஒரு பாட்டா இல்லாம ரெண்டையும் சுருக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியையும் மூன்று பகுதிகளையும் ஒன்னா சுருக்கி ஒரு பகுதிக்குள்ள அடக்கிற மாதிரி தான் நான் அந்த கையாண்டேன். அது முடிந்தவரை வாசகர்களுக்கு தொடர்ச்சியா படிக்கிறதுக்கு, விறுவிறுப்பா படிக்கிறதுக்கு அது உதவி பண்ணும்.
இப்ப நம்ம வந்துட்டு பிடிமன் மாதிரி ஒரு புத்தகம், குழந்தைகள் மாதிரி ஒரு புத்தகம். இந்த குழந்தைகள் மாதிரி ஒரு புத்தகம் எழுதும்போது உங்களோட உங்களோட இளம் வயது காலத்தை பத்தி நிறைய பார்த்து அது மூலமா நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நீங்க நிறைய புத்தகம் எழுதுறீங்க. இது ஒரு புத்தகத்தோட முடிய போறது இல்ல. இப்ப அடுத்தடுத்த புத்தகம் எழுதும்போது நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால குழந்தைகளோட மனநிலையை படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்குதா? நிச்சயமா நிச்சயமா. ஒரு ஒரு மனிதன், அதாவது மாணவர்களோட சொல்லப்போனா ஆசிரியர்களுக்கு தான் என்ன ஒரு வரம் வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க வந்து 5 வயதுல இருந்து 50 60 வயது வரைக்கும் பள்ளிக்கு செல்லும் வரம் அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. பொதுவா குழந்தைகளோட பழகும் பொழுது நம்மளே வந்து குழந்தைகளா மாறி போவோம் இல்லையா? அதனால இயல்பாகவே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வந்து அந்த குழந்தை மனம் உண்டு. அவங்க ஒவ்வொரு ஆசிரியருமே சிறார் நூல்கள் எழுதுறதுக்குன்னா அத்தனை தகுதிகளும் படைத்தவர்கள் தான். அந்த வகையில வந்து மாணவர்களை உற்று நோக்கும் போது ஒவ்வொரு மாணவனையும் நம்ம கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட சொந்த சொந்த வாழ்க்கையில் முரண்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம கேட்டு அறிகிறப்ப அந்த மாணவனை எப்படி கையாளணும், அவன்கிட்ட எப்படி வந்து அந்த பிரச்சனையிலிருந்து அவனுடைய படிப்புக்கு மடைமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து அதை செய்யும் பொழுது பொதுவாகவே வந்து மாணவர்களோட சொந்த வாழ்க்கையிலிருந்து அவனுடைய அடுத்த 10வது 12வது வரைக்கும் அவனுடைய அடுத்த கட்டம் வேலைக்கு செல்லும் வரை அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களோட தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில வந்து இந்த ஆசிரியர்களுக்கு வந்து குழந்தைகளை கையாள்வது அப்படிங்கிறது, குழந்தைகளை பயன்படுத்தி இந்த இது மாதிரியான நன்னெறி கதைகளை, அதாவது சிறார் கதைகள்ல நான் ஒரு மைண்ட்ல என்ன வச்சிருக்கேன்னா, சிறார் கதை எழுதலாம், ஃபேண்டசி கதைகளை எத்தனை வேணுமா எழுதலாம். ஆனா அதன் மூலம் நாம ஒரு நல்ல கருத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு மிக சுலபமாக கதைகளின் வழியே தான் நன்னறிய புகுத்த முடியும் அப்படிங்கறத ஆழமா நம்புவோம் நான். அதனாலதான் வந்து இந்த கதைகளின் வழியாக நன்னறி கருத்துக்களை செலுத்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிந்தவரை ஆசிரியர்கள் எல்லாம் வந்து சிறார் கதைகளை எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய. ஒரு ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு ஒரு புத்தகத்தோட ஆசிரியரா உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம், லட்டு தாத்தாவா இருக்கட்டும் இல்ல பிடிமண்ணா இருக்கட்டும், ரெண்டையும் சேர்த்து ஒரு கதாபாத்திரம் நாம இருந்து பார்ப்போம்ல, இந்த இடம் ஒருவேளை நாம தான் இந்த கதாபாத்திரமா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல, அது வந்து லட்டு தாத்தா கதையில நான் லட்டு தாத்தாவா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு தோணும். ஏன்னா அவருடைய அந்த ஒரு அந்த கடைசி கட்டம்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கடவுளாவே மாறுவார் இல்லையா? அப்படிங்கிற ஒரு இது வந்து நாம படைப்பதனால் என் பேர் இறைவன் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கே அந்த ஒரு ஒரு கர்வம் வரும்ல, அந்த ஒரு நிலை வந்து லட்டு தாத்தா வந்து நாம இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு. இந்த பிடிமன் கதையில வந்து இந்த போதும் பொண்ணுங்கிற கேரக்டர் வந்து அது நானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த கதை பிடிமன் கதை வந்து நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த மண்ணை விட்டு விதிவசத்தால தூரமா போன ஒரு வைராக்கிய மனுஷி வந்து அவரோட மனசுக்குள்ள நெஞ்சாங்கூட்டுல வந்து ஆறாத ஒரு வடு இருக்கு. அதை பத்தின கதை தான். அதை ரத்தம் சதையமா தான் இதை சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கதை இன்னும் உள்நோக்கி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு காதல் கதையா தெரியும். இன்னும் உள்நோக்கி பாத்தீங்கன்னா அது ஒரு நட்பு சார்ந்த கதையா இருக்கும். அது நட்பின் இதை வந்து அழகா இந்த கதை வந்து முடிச்சு கொடுக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதுமுன்னுங்கிற கதை வந்து எந்தவித பிரதிபலனும் பாராமல் அவ கூடவே இருந்து கூடவே தன் தாயையும் பறி கொடுத்து தானும் வந்து தன் உயிரை நான் தோழிக்காக விட்ட ஒரு அருமையான கதாபாத்திரமா எனக்கு வந்து தோணியதுனால போதும் பொண்ணுங்கிற அந்த பேரே வந்து முக்கியமான நமக்கு கேட்டோன்னே வந்து காரண பெயர் இல்லைங்களா? அது அதனால வந்து அந்த போதும் பொண்ணுங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நானா இருக்கக்கூடாதா அது அப்படிங்கிற இயக்கத்தை தந்து ஒரு கதாபாத்திரம். உங்களுக்கு போதும் பொண்ணு எப்படியோ எனக்கு அந்த மாதிரி என்ன வந்து நான் மருத்துவச்சியோட கதாபாத்திரத்துல எல்லாம் உட்கார வச்சேன். ஏன் அப்படின்னா மருத்துவச்சியோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்க திரும்பினா சங்கன், அந்த பக்கம் திரும்பினா காளையன், இந்த பக்கம் திரும்பினா போதும் பொண்ணு, பொண்ணாத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு மருத்துவச்சியோட கதாபாத்திரமா இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு இடமும். ஆஹ் உங்ககிட்ட ஒரு ஒரு
ஒரு வாசகர் இந்த புத்தகத்தை பத்தி பிரமிச்சு பேசிய ஏதாச்சும் ஒரு தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்ல நிறைய நிறைய பேர் பேர் சொல்லியிருக்கலாம். இருக்காங்க, அதுல ஏதோ நிறைய ஒரு எழுத்தாளர்களே அது இருக்காங்க. நிறைய இருக்கலாம். அதுல ஒரு சில இது ஏன்னா எல்லாமே நம்ம மனசோட ஒட்டி போறது இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல யாரு சொன்னது, எப்ப, எப்படி அந்த மாதிரி விஷயம். இல்ல ஒரு சில ஒரு சில புத்தகங்களை வாசிக்கும் போதுதான் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி, திருப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாசித்த எல்லாருமே வந்து சிலாகிச்சு சொன்னதுங்கிறது நம்ம ஒரு ஓரமா தள்ளினாலும், ஒரு சிலர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மேடம் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த நைட்டு முடிச்சுட்டு அதிகாலையில வந்து அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. எப்படி இதை முடிஞ்சது, இது வந்து இந்த மீனுக்குட்டியை ஏன் இப்படி கொண்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து என்கிட்ட சொல்றப்ப எனக்கு என்னங்க என்னாச்சு அப்படின்னு. இல்லைங்க, கதையை வந்து நீங்க ஒரு திரைப்படமாவே எனக்கு வந்து காட்சியில இன்னமும் எனக்கு தூக்கம் வரல. காலையில எந்திரிச்சு உங்கள்ட்ட நைட்டே நான் பேசியிருப்பேன். ஆனா வந்து காலையில எந்திரிச்சு உங்கள்ட்ட பேசினாதான் என் மனசு வரும், உங்களை திட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன். நீங்க அந்த சங்கன் அந்த குடும்பம் வந்து மாட்டு வண்டியில போறப்போ அந்த மாடுகளையும் கொண்டுட்டு நீங்க அதை போய் தன்னால விழுந்து கத்திக்கிட்டே இறக்கும்ல, அந்த அந்த காட்சியும் இந்த மீனுக்குட்டியை எரிச்ச காட்சியும் வந்து என்னால ஜீரணிக்கவே முடியல. அது வந்து நான் வந்து வன்மையா உங்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து காலையில எந்திரிச்சு திட்டிட்டு அதுக்கப்புறம் சரி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் கதை எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை பொறுத்தவரை நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கதை படித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது வந்து பெரிய மகிழ்ச்சி. அதன் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்களான நிறைய பேர், சோதர்மனா இருக்கட்டும், கார்த்தி புகழேந்தி, நிறைய செஞ்சி தமிழினியன், நிறைய எழுத்தாளர்கள் வந்து தனிப்பட்ட முறையில என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த கதை வந்து ஒரு முத்திரை எழுத்தாளர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த தரத்தை தாண்டி விட்டது, அதை விட அடுத்த பாய்ச்சலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பெரிய பெரிய எழுத்தாளர் அகரமுதல்வன் இது மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் என்ன வந்து அண்டனூர் சுறாங்கிற எழுத்தாளர்லாம் வந்து ஒவ்வொரு அவர் போகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் இந்த பிடிமன்கிற கதையில ஏதாவது ஒரு காட்சியவோ ஏதாவது ஒரு சொல்லாடலையோ நான் வந்து பயன்படுத்திட்டே இருக்கேன், அந்த அளவுக்கு எனக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு தருணத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் 100 சிறுகதைகள் எழுதின ஒரு பெரிய எழுத்தாளர். அப்படி நிறைய பேர், பாலஜோதி சாரா இருக்கட்டும், அப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னன்னா கல்லூரி மாணவர்கள்ல வந்து இளைஞர்கள் வாசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? இந்த புத்தகம் நான் வந்து நேரடியா யார்ட்டையுமே வந்து இந்த நீங்க படிங்கன்னு நான் கொடுக்கல. இந்த 0 டிகிரில வந்ததுனால இந்த புத்தக கண்காட்சி இப்ப சமீபத்திய ஒரு 5 வருடங்கள்ல வந்து நமக்கு கிடைத்த பெரிய வனம் என்னன்னா மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி. அதுல அந்த 0 டிகிரி பதிப்பகத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் வந்து இந்த புத்தகம் சென்று சேர்ந்ததுனால கல்லூரி மாணவர், அது ஒரு மாணவர்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப புலவாங்கி அடைஞ்சு என்கிட்ட வந்து இப்படி ஒரு கதை நான் முதல் வாசிச்சதே உங்க கதைங்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு, இப்படிதான் இருக்குமா இலக்கியம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஒரு 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 இளைஞனை நம்ம வந்து இலக்கிய உலகத்துக்குள்ள புகுத்தின ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. என்னை வரிசையில சேர்த்துக்கோங்க. ஆஹா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தோழர். ஏதாவது ஒரு காட்சி நீங்க வந்துட்டு 2 புத்தகத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு காட்சி நீங்க மாத்தி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு எதுவும் நினைச்சிருந்திருக்கீங்களா? இல்ல, இந்த காட்சி தான் நான் சொல்ல முடியும். என்னன்னா அந்த மாடு ஓட்டிட்டு அந்த சங்கன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து மாட்டு வண்டியில கூட்டு போவார் இல்லையா? அவங்களையும் ஏன் சாகடிக்கணும், அவங்களும் வந்து கொஞ்சம் எனக்கு அது வேற அந்த கதையை அங்க நான் முடிக்க வேண்டிய அதாவது அந்த கதை அதுவாகவே அப்படி பண்ணிட்டு முடிஞ்சது. ஏன்னா எனக்கு என்னடா எல்லாருமே இந்த கதையே என்னடா நெகட்டிவ்ல போயே முடியுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கதை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தர் இறந்து போவாங்க, கதையோட முடிவும் இறப்புலயே முடியும், ஒப்பாரியில ஆரம்பிக்கும், இப்படி எல்லாமே வந்து என்னடா இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தது. அது அந்த மீனுக்குட்டியை சாகடிக்கிற அந்த இடமும் அந்த சங்கன் வந்து இந்த மாட்டோட இறந்து போற அந்த காட்சியும் வந்து நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு. இது வந்து அதுவா தன்னியல்பா வர்றதுதான். நம்ம ஒரு எழுத்தாளனுக்கு வந்து பேனா பிடிச்சிட்டா அதுவே வந்து இந்த கதை ஓட்டம் வர்றதுதான். ஆனா இத கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமான்னு நான் கொஞ்சம் அறிவும் சார்ந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அது அப்படி நானும் முயற்சி செஞ்சு பார்த்து மாற்றி அமைச்ச பார்த்தும் எனக்கு இதை விட பெஸ்டா கிடைக்கல. அதனால அப்படியே வச்சுட்டேன். என்னோட இறுதி கேள்வி,
புத்தகம் நீங்க எப்படி ஒரு பாடலோட ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி 2 புத்தகத்திலயும் முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வாசகர் கையிலே விட்டுட்டீங்க. லட்டு தாத்தா கதையை நம்ம இப்ப பேசும்போது சொன்னீங்க, நீங்க அவர் ஒரு கடவுளா நம்ம உணர்ந்திருக்கணும். அந்த மாதிரி தான் பிடிமன் பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த பக்கம் போறாங்க. மேபி அங்க என்ன வேணா நடக்கலாம். கரெக்ட் தானே? அந்த ஊர்ல வந்துட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களோட சடலத்தை வந்துட்டு புதைக்கிறதுக்கு அனுமதி பண்ணலாம், பண்ணாம போகலாம், இன்னும் அது ஒரு ஊர் கலவரமா மாறலாம். இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க முழுசா முடிக்காம வாசகர் கையில ஒப்படைக்கிறதுல அப்படி அலாதி ஆனந்தம் உங்களுக்கு என்ன சார்? இல்ல, அதுதான் ஒரு வாசகனை நம்ம அந்த கதையோட பங்கு கொள்ள செய்வதுதான் இங்க நம்ம ஒரு முக்கிய யுத்தி. அப்பதான் வந்து அவன் இப்ப திரைப்படங்களே அந்த யுத்தியை பயன்படுத்துவாங்க. என்னன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அவன் 1 நாள் 2 நாள் உறங்காம இருக்கணும், அவன் அந்த கதை வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணா அது சிறந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த கதை முடிவை வந்து நம்ம சொல்லாம அப்படியே ஓப்பனா வைக்கிறப்ப வாசகனின் மனம் வந்து பலதரப்பட்டு யோசிக்கும். கிளை பிரிஞ்சு இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனை தூங்க செய்யாது. அதன் மூலமாக நம்ம இந்த கதைக்குள்ள வந்து அவனை வந்து அடுத்த கட்டம், அந்த கதை புத்தகத்தையே முடிச்சாலும் அவனை சில காலம் அந்த கதையை நோக்கி யோசிக்க செய்வதற்கான ஒரு யுக்தியாக நான் வந்து இதை பயன்படுத்தினேன். அதே நேரத்துல ஒருவேளை இது பிடிமண் 2 கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஒருவேளை அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிறத பார்த்தா அதுவே என்னை இப்ப யோசிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய கதை. அதுக்குள்ள எவ்வளவோ தகவல்களை உள்ள சேர்க்கலாம். இப்ப நான் இந்த பிடிமொழில எதெல்லாம் நான் வந்து நினைச்சு சேர்க்காம போனனோ அதெல்லாம் அதுல சேர்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய களங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அதற்காகவே நான் வாசகனின் பார்வைக்கு அது அவனுடைய மெச்சூரிட்டி சார்ந்தது அப்படிங்கிறதுனால அவனவன் தகுதிக்கேற்ப அவன் சிந்தித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறதுனால அந்த யுக்தியை பயன்படுத்த. இது போல எங்களை இன்னும் நிறைய ராத்திரி தூங்க விடாம பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இயற்கையின் பிடியில் இவ்வுலகம். இயற்கையோ இளம் குஞ்சுகளின் ஐவிரல்களில் என்பதை மழலை நடை மாறாமல் நீங்கள் லட்டு தாத்தா புத்தகத்துல சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி சில இரவுகள் நாங்கள் தூங்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, பிடிமன் மாதிரி கதையையும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். இதோடு எனது கேள்விகளை நிறுத்திக் கொள்கிறேன். கலையக்கா, நீங்க. நன்றி நன்றி தோழர். நீங்க சொன்ன மாதிரி அடுத்து பிடிமண்ணுக்கு அடுத்து ராஜபாட்டுன்னு ஒரு கதை வருது, ரெடி ஆயிடுச்சு. அதை நான் எழுதி முடிச்சே 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா நான் எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஒரு திருப்தி வந்தாதான் வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நான் வச்சிருக்கேன், அடைகாத்து கொண்டிருக்கிறேன். அது ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குது அந்த கதை. அது என்னன்னு எனக்கே தெரியல. நான் இன்னமும் அந்த கதைக்குள்ள உழண்டு கொண்டுதான் இருக்கிறேன். அது நாடக மனிதர்களின் பாடுகளை, வாழ்வியல் முறைகளை சார்ந்த ஒரு படம், ஒரு நாவல். அந்த நாவல் வந்து இன்னும் கிராமத்துல இருக்கிற நீங்க இந்த புத்தகங்களை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, தெய்வம் சார்ந்து அந்த சாமியாடிகள் அது மாதிரியெல்லாம் வந்து இன்னமும் மக்கள் புழக்கத்துல இருக்கு இல்லைங்களா. அது வந்து மனிதனோட கிராமத்து மனிதனோட ஜீன்லயே ஊர்னது. அவன் வந்து நல்லதுக்கும் சாமியை தான் நாடி போவான், கெட்டதுக்கும் சாமியை தான் நாடி போவான். அந்த அளவுக்கான அவனுக்குள்ளேயே ஊறி போன ஒரு வாழ்வியலை வந்து இந்த ராஜபாட்டுல இன்னும் அதிகமாக கொண்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு பாய்ச்சலுக்காக காத்திருக்கிறேன். எனக்கான ஒரு அந்த கதை முழுமை பெற்றவுடன் கண்டிப்பாக ராஜபாட்டு விரைவில் வரும். நன்றி நன்றி தொடர். மிக்க நன்றி சார். ஒரு 3/4 மணி நேரம் போனதே தெரியாத மாதிரி இருந்தது. ரொம்ப யதார்த்தமா இருக்குது உங்க உரையாடல். அதே மாதிரி தம்பி சொன்னா, நம்ம ரிஹர்சலுக்கு முன்னாடியேவோ நான் அவரோட புத்தகத்தை எடுத்து வாசிச்சேன்க்கா. வாசிச்சுட்டு இருக்கும்போதே சரி காலையில மீதத்தை வாசிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால அது தூங்க முடியல. அது முழுசா முடிக்காம என்னால படுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப எந்திரிச்சு வந்து அது படிச்சதா சொன்னா. அந்த புத்தகத்தோட ஆழம் அதுல இருந்து எங்களுக்கு விளங்குச்சு. எல்லாருமே வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அளவுல இருந்தது இன்றைய உரையாடல். உங்களுடைய அடுத்த 2 புத்தகங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 தொடர். கேள்வி கேட்கிறவங்க கைகளை உயர்த்தலாம். குமரேசன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதுல சந்திச்சோம் இல்லையா, வலசரவாக்கம் பகுதியில் சந்திச்சோம். ஐயா ஒரு நிமிஷம். இல்ல இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி வலசரவாக்கம் அந்த தேநீர் கடை அருகில சந்திச்சோம்.
ஆனா அப்ப நீங்க எனக்கு ஒரு கவிதை புத்தகம் கொண்டு வந்து தரேன், புதிய புத்தகம் ஒன்று கொண்டு வந்து தரேன், நீங்க இன்னும் வரல அப்படிங்கிற கடன் பாக்கி இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப அதாவது ஒரு நிகழ்வாக ஏற்கனவே உங்களோட கவிதை வெளியீட்டு நிகழ்வை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வுங்கிற அடிப்படையில் சந்திக்கிறது இப்போதான். அஹ், அது நேரில் சந்திச்சோம், இப்ப நேரலையில சந்திக்கிறோம். அந்த அது பாருங்க மகிழ்ச்சியா இருக்கிறது. அன்றைக்கு அந்த உங்களுடைய அந்த மௌனம் சம்மதம் அதானே உங்களுடைய அந்த கவிதை நூல் வெளியிடப்பட்டது இல்லையா? அந்த செங்கல்பட்டில் நடந்த நிகழ்ச்சி. இல்ல, நெஞ்சம் மறப்பதில்லைங்க. நெஞ்ச நெஞ்சம் நெஞ்சம் மறப்பதில்லைங்க. மறந்தது. நல்ல நல்ல ரைட் ரைட். அதான் அந்த மௌனம் மாதிரி ரைட். அந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த நிகழ்வுல நான் வந்து மௌனம் சம்மதமேங்கிற இன்னொரு இதை பற்றியும் இங்க சேர்த்து பேசணும். இப்ப கிளியர் ஆகுது. அஹ், அது எனக்கு வந்து இந்த இது போன்ற நம்ம இந்த இந்த வாருங்கள் படைப்போம் குழுவினர் வந்து இந்த சந்திப்புகளை திரும்ப திரும்ப அஹ், உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக ஒன்று இந்த இந்த மாதிரியான தொடர்புகள் அறந்து போகாமல் ஒரு அந்த சங்கிலி கன்னிகள் அப்படியே மீண்டும் மீண்டும் பிணைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதற்காகவே குழுவினுடைய பொறுப்பாளர்களை நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். அஹ், இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவொன்னு தான் இப்போ வேற ஒரு பணி இருந்தது, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பரவாயில்ல, ஜீவிதன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அமர்ந்தேன். அதே போல மாறுபட்ட அதாவது நம்ம சந்திச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட உங்க நம்ம இந்த நம்ம தம்பி அருமையான கேள்விகள் கேட்டாரு, நல்ல கேள்விகள் தயாரிச்சு உங்ககிட்ட வந்து என்ன வரவழைக்கணுமோ அதை வரவழைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அதன் மூலமாக அந்த அவர் கேட்ட கேள்விகள், அதற்கு நீங்கள் அளித்த பதில்கள், இதன் மூலமாக உங்களுடைய பன்முக கண்ணோட்டங்களையும் வாழ்க்கையை பற்றிய புரிதல்களையும் வாங்கிக் கொள்ள முடிந்தது. அதுவும் கூடுதலாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு படைப்பாளியை சந்திக்கிறதுங்கிறது அதுதான். அவர் என்ன சாதிச்சாரு, இதுல இருந்து என்ன சொல்ல வராருங்கிறதெல்லாம் வழக்கமான உரையாடல்கள். அதை தாண்டி அவருடைய கண்ணோட்டங்களும் வாழ்க்கையை பற்றிய புரிதல்களும் பகிர்ந்து கொள்ளப்படுவதுதான் மிக முக்கியம். அது இன்றைக்கும் நடந்திருக்கிறது. அதற்காகவும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, இது வந்து இப்ப அந்த கேள்வி வந்து பொதுவா எல்லா படைப்பாளிகளுக்குமாக வைக்கிற கேள்விதான். ரொம்ப புகழ்பெற்ற படைப்பாளியாக, ரொம்ப புகழ்பெற்ற, எங்க போனாலும் அவருக்கு ஒரு ஒரு நட்சத்திர மரியாதையோடு அவருக்கு ஒரு வாசகர் வட்டம் கூடிக்கொண்டே இருக்கும், அவர் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப புதிதாக உருவாகி வந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த படைப்பு களத்துல போய் ஏதோ செய்ய போறோங்கிற கனவோடு வந்து கொண்டிருக்கிற, அதற்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற புதியவர்கள், இப்படி எல்லாம் அது அது மாதிரி இதுக்கு இடைநிலையில் இருக்கக்கூடிய மற்ற பலரும், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கண்ணோட்டமும் இருக்கும். ஒருவர் ஒரு ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்தோடு சிந்திக்கிறார் என்றால் இன்னொருவர் ஒரு திராவிட இயக்க கண்ணோட்டத்தோடு சிந்திப்பார், இன்னொரு ஒரு தேசிய உணர்வோடு சிந்திக்கிறவர் இருப்பார். இப்படி விரிச்சுக்கிட்டே போகலாம். ஏன் ஒரு ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் சிந்திக்கிறவர் இருக்கத்தானே செய்வார். அதெல்லாம் அவரவருக்கு அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற உரிமையை இந்த சமுதாயம் வழங்கி இருக்கிறது, இந்த படைப்பு உலகமும் வழங்கி இருக்கிறது. அதையும் ஆனா இந்த பல்வேறு மட்டத்தில் இருக்கிற இந்த படைப்பாளிகள் என்ற ஒரு இது வந்து நேரடியா படைப்பாளிக்கான கேள்வியாக வைக்கிறேன். படைப்புங்கிறது வேற. இந்த படைப்புகளை உருவாக்கி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் தி கிரியேஷன். ஏன் கேட்குறேன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் என்னுடைய மன நிறைவுக்காக, ஆன்ம நிறைவுக்காக, அல்லது கொஞ்சம் அவங்களுடைய பாஷையிலே சொல்றத என்னுடைய ஆத்ம திருப்திக்காக எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக எழுதுனா உன்னுடைய நாட்குறிப்புல எழுதிக்க வேண்டியதானே, எதற்காக என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற அப்படிங்கிற கேள்வியும் வைக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சில பேர் வந்து சமுதாயத்தை அப்படியே அடியோடு புரட்டி போடுவதற்காக எழுதுகிறேன் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பல்வேறு கண்ணோட்டத்திலையும் இருக்கிறாங்க. இல்லை சில பேர் ரொம்ப சர்வசாரி, இல்லை இது நல்லா இருந்துச்சு, சில பேர் தூண்டி விட்டாங்க, ஏன்டா இந்த கதை நல்லா இருக்க, இதே அப்படியே எழுத வேண்டியதானு சொன்னாங்க, அதுக்காக எழுதுனேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பாராத ரொம்ப இயல்பான ஒரு பதிலாகவும் சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த சபையிலேயே அப்படி பல பேர் இப்படி பல்வேறு குணங்கள்ல பதிலளித்தது போல சந்திக்க முடிந்திருக்கிறது. நம்ம அன்றாட இலக்கிய உலகத்தோட
உலா வந்துகிட்டே இருக்கிறனால பலரையும் அப்படி சந்திக்கிறோம். நீங்க அப்படியே அந்த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் அல்ல கிரியேட்டிவிட்டி அப்படியே என்று எதை நினைக்கிறீர்கள்? அந்த சமூகத்தை புரட்டி போடுவதா அல்லது உங்களுடைய சொந்த மன நிறைவா? இல்லைங்க, ஒரு ஒரு இலக்கியவாதி வந்து அவன் முதலில் வாசிக்கும் மூலமா தான் முதல்ல இலக்கிய உலகத்துல வரான் இல்லைங்களா. அதை வாசிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து ஒரு உந்துதல் ஏற்படும். பேனா பிடிக்கணுங்கிற ஒரு உந்துதல் வந்துடும். அது கவிதை வழியாக வெளிப்படலாம், கட்டுரை, புனைவு, இப்படி எந்த அந்த அது நாடகம், எந்த ஒரு களமாகவும் இருக்கலாம். ஆனா அந்த பேனா தொட்டுட்டான்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அது நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி எழுதணும்னு நினைச்சிட்டு டைரியில கூட எழுதிட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஆனா நாம அந்த மொழியின் பேரால இந்த சமூக கலை சார்ந்த இந்த வாழ்க்கையை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கணும். அதன் மூலமா நாம வந்து இந்த சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ எஞ்சி என்ன நம்ம வந்து விட்டு செல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து என்ன இந்த ஒரு இலக்கியத்தை இது ஒரு எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சேன்னா, நான் வாழ்ந்த இந்த சுற்று வட்டார பகுதி இருக்கு இல்லையா, என் களம், இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் வாழ்வியல் முறை, அவர்களுடைய வழக்கு சொற்களை இந்த இலக்கியத்தின் மூலமாக பதிவு பண்ணிட்டு போயிடணும். இது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 100 வருடம் கழித்து இந்த 1980 இருந்து 2020க்குள்ள இத்தனை வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தன அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களாக இந்த இலக்கியங்கள் தான் இருக்க போகுது. அப்ப அதை நான் ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக ஒரு கதையின் வழியாக சொல்லும் பொழுது இது காலம் கடந்து அப்படியே தொடர்ந்து நிற்கும் பொழுது இது எல்லாம் வந்து இப்ப எப்படி கீழடியை சொல்றோமோ அது போல வருங்காலத்தில் இது போன்ற இலக்கியங்கள் வந்து இந்த மண்ணின் வரலாறை வந்து பதிவு செய்யும் ஒரு களமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்காகத்தான் நான் வந்து ஒரு மெனக்கட்டு கற்பனையில வந்து ஒரு கதை களத்தை எடுக்கணும்னு நான் வந்து நினைக்கல. நான் வந்து நான் வாழ்ந்த சமூகத்தில் நான் பார்க்கிற மனிதர்களின் பாடுகளை, அவருடைய வாழ்வியல் முறைகளை, அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற சொற்களின் மூலமாக இந்த இலக்கியத்தை வந்து உணர்ச்சிகளை வந்து வடிகட்டி வாசிப்பினுடைய உணர்வுகளை கடத்தும் மொழிவழி உயிர் பாய்ச்சலாகத்தான் நான் இந்த இலக்கியத்தை பார்க்கிறேன். நல்லது. இந்த பிடிமண் பற்றி சொன்னீங்க. எப்படி பொதுவாக அந்த இறப்பு நடந்துக்கிறக்கு போது கொண்டு வருவது, ஆனால் இதை வந்து ஏன் இப்படி சொல்லக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்தில் எழுதுன்னு சொன்னீங்க. அதில் எனக்கு ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த கீழடியை பற்றி மிக சரியாக குறிப்பிட்டீர்கள். வேற ஒரு பின்புலத்தோடு அதை சொன்னீங்க. ஆனால் அதே கீழடியை மையமாக வைத்து அந்த பண்பாட்டு உரிமை மாநாடு என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக சென்னையில் நடத்திய போது பிடிமண் இயக்கம் என்றே நடத்தினோம். அவரவர் ஊரிலிருந்து ஒரு பிடிமண் கொண்டு வருவது, இது தமிழ் மண், அது குறிப்பாக கீழடி மண்ணும் அங்கே வந்து சேரணும் அப்படிங்கும்போது அது அது மேலோட்டமாக பார்த்தா சடங்கு. ஆனால் அது வெறும் இந்த இந்த அந்த நோக்கம் என்ன, கீழடியை இந்த மண் பாதுகாத்து கொடுத்த கீழடி உண்மைகளை மீண்டும் மண்ணுக்குள்ளே புதைக்கிற சூதுகள் நடக்குது இல்லை என்ன. அப்ப அதை மீறி கிளம்புகிற போது அந்த மண் என்பது அங்கே அந்த அந்த அதை மீறி நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கான அந்த உணர்வின் வெளிப்பாடாகிறது. எனவே அந்த பிடிமண் இயக்கம் என்று அதுக்கு பேர் வைத்தோம். நினைவு வந்தது, மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த உங்களுடைய நல்ல நல்ல சமூகத்தான் நோக்கம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்க. அந்த நோக்கம் எந்த அளவிற்கு, மறுபடியும் சொல்லி எல்லா படைப்பையுமே உட்படுத்தி தான் சொல்றேன். என்ன எல்லா தரப்புல எல்லாரும் படைக்கிற படைப்புகள் எந்த அளவிற்கு அந்த நோக்கத்தை அடைய முடிகிறது? நீங்க சொன்னீங்க தான், சில ஆண்டுகள் கழித்தாக கூட இந்த 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 அளவுக்கு சொற்கள் புழங்கி இருக்கின்றன என்பது தெரிவதற்கே கூட இந்த இலக்கிய பதிவு தான் உதவும் அப்படிங்கிறத சரியாக சொன்னீர்கள். ஆனால் அதை தாண்டி இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் விளைய வேண்டி இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த அது ஒரு இருக்கும். இந்த சமூகம் இப்படி இருக்குன்றத பார்க்குற போது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு புழுக்கம் இருக்கு பாருங்க. அந்த புழுக்கத்துக்கு எழுத்தம் தான் அப்போதைக்கு நமக்கு காற்றுபாறு வீசுகிறது. ஆனால் அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நோக்கி எந்த அளவிற்கு படைப்புகளால் நகர முடிகிறது அல்லது அந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த நாவல் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கும் மனிதர்களின் பாடுகளை எழுதுவதாகத்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது, ஒரு விடிவு காட்ட முடியாது, இதுக்கு ஒரு தீர்வே சொல்ல முடியாது. அந்த ஆதங்கம் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு களமாகத்தான் நான் சிறார் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டேன்.
என்னன்னா சிறார் இலக்கியத்தில் நான் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த கருத்து சமுதாயத்துக்கு போய் சேரணும். நான் இந்த இந்த கதைகளின் மூலமாக, நாவல் சிறுகதைகள் மூலமாக அடையாத ஒரு அக திருப்தியை வந்து இந்த சிறார் கதைகள் மூலமாக நான் இந்த நன்னெறி கருத்துக்களை நான் பார்த்த இந்த மணல் அள்ளுறது மூலமா வந்து நீர்வளம் பாதிக்குது, மரங்கள்லாம் அழியுது, பறவைகள் பாதிக்கப்படுதுங்கிறத ஒரு கதைகள் மூலமாக சொல்லும் பொழுது நான் நினைத்த ஒரு அந்த தீர்வை எட்டியதாக நான் கருதுகிறேன். அதனால ரெண்டா நானே வந்து தெளிவாவே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு தான் இது மனித உள்ளது உள்ளபடி நம்ம வந்து எடுக்கிறத வந்து நாவலாகவும், நாம ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கமா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அதையும் அதற்கான தீர்வுகளாகவும் சிறாறு நாவல்களாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பான நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது சார். உங்களோட குமரேசன் ஐயாவோட கேள்விகள் வந்து திடீர் கேள்வியா இருந்தாலும் உங்களோட பதில்கள் ரொம்ப உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது சார். வேற யாரும் சாரோட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கைகளை உயர்த்தலாம். சார் நீங்க எங்களோ கவிதை சிறுவன் அருண், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தம்பி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த குழுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை தருது. முதல்ல ஐயா எழுத்தாளர் ஜீவிதன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நெறியாளர்களுடைய கேள்வியும் அது சார்ந்த உங்களோட பதில்களையும் கேட்டேன். அந்த பதில்ல ஒரு நிதானம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுதுங்க ஐயா. அந்த நிதானமே வந்து எனக்கு இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கிய இளைஞர்களுக்கான எழுத்து பயணத்திற்கு உங்களுடைய இந்த நேர்காணல் வந்துட்டு ஒரு நல்ல வழிகாட்டலாம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நெறியாளர் வச்ச கேள்விகள் எல்லாம் புத்தகங்கள் நூடாகவும் இருந்தது மற்றும் எழுத்து சார்ந்த ஒரு பொதுவான கேள்வியாகவும் இருந்தது. அது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஒரு நிதான நடையோடு உங்களோட பதில் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய கேள்வியும் நெறியாளர்னுடைய கேள்வி மாதிரிதான் ஒரு கேள்வியா வைக்கிறேன். இந்த கதாபாத்திரங்கள் மேல அந்த எழுத்தாளர் வைக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா. நானும் ஒரு சில சிறுகதைகள் எல்லாம் எழுதியிருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் சில நேரங்கள்ல. இது நிச்சயமா கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேருமா, இதை நம்புவாங்களா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த லட்டு தாத்தாவாகட்டும். ஏன்னா ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நம்ம நேர்ல பார்த்த அந்த ஒரு நபரை வந்து நம்ம வந்து புத்தகத்துல ஒரு எழுத்தா மாத்தி அந்த சிறுகதையினூட அவர் ஒரு கதாபாத்திரமா வைக்கும் போது இதை நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா. அது வந்து அந்த எழுத்தாளருக்கு வந்துட்டு எந்த இடத்துல கிடைக்குது, அது வந்துட்டு எப்படி சொல்றது, அது சரியான மொழியில கையாளுறேன்னு தெரியல. அது ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையா கிடைக்குதா, இல்ல உண்மையாலுமே ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில கண்டிப்பா இது நல்ல வாசகர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்க ஐயா? அதுதான் என்னோட முதல் கேள்வி. ஐயா, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறுகதைகள் எழுதுறீங்க, அப்படியே தொடர்ச்சியா நீங்க வந்து தொடர்ந்து எழுதணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதைகளை பொறுத்தவரை என்னன்னா கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த கதாபாத்திரங்களின் தேர்வு வந்து நீங்க அந்த கதையோட உழண்டு கொண்டே இருக்கும் பொழுது அதுவாவே வந்து தேர்வாகும். இன்னும் சொல்ல போனா நீங்க பேருக்காக தான் கொஞ்சம் மெனக்கடணும். இந்த இந்த இதுக்கு என்ன, இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது. மற்றபடி அந்த கதாபாத்திரம் வந்து உங்களுக்கே அந்த கதையை யோசிக்க அதுவாகவே வந்து அந்த கதாபாத்திரம் வந்து நான் தான் இந்த கேரக்டருக்கு வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அடம் பிடிச்சி வந்து அதுக்குள்ள வந்து கைக்கு வந்துடும். இன்னும் சொல்ல போனா நாம் பார்க்கும் அத்தனை மனிதர்களிடமும் கதை இருக்கிறது. ஆனா நான் பார்க்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனித்து தெரிவான் இல்லைங்களா, அவனை நீங்க நோட் பண்ணி உற்று நோக்கி வச்சுக்கணும். அவன் வந்து இந்த கேரக்டர் நம்ம வந்து எதாவது பயன்படும் அப்படின்னு அதை அவனை உற்று நோக்கி நாம் பொதுவாகவே எழுத்தாளர்கள் வந்து வாசிப்பு எப்படி புத்தகத்தை நோக்கி தலைமுந்து இருக்கிறார்களோ வாசித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அதே போல இவர்களை வந்து தலைமுந்து இந்த அத்தனை மனிதர்களையுமே வந்து உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதன் தனித்து தெரிவான் இல்லையா, அந்த கதை மாந்தர்கள் வந்து நமக்கு ஒரு கதை உருவாகும் போது அவங்களா வந்து இந்த கதைக்கு நான் தான் செட் ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காருவாங்க. இன்னொன்னு, இந்த கதை வாசகர்கிட்ட போய் சேருமா சேராதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சு கதை எழுதாதீங்க. என்னை பொறுத்தவரை ஒரு படைப்பு என்பது ஒரு விதை போன்றது. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் துளிர் விட்டு அந்த ஒரு
மக்களுக்கு வந்து டக்குன்னு தன்னை வெளிப்படுத்திக்கும். அதனால வந்து இந்த இந்த பிடிமன்லாம் பாத்தீங்கன்னா 2.5 வருடங்கள் ஆனது. இன்னைக்கு பேசுறோம் இல்லையா? அதனால வந்து அந்த படைப்பு வந்து தன்னை அது வந்து பார்த்துக்கும். நீங்க ஒரு நல்ல படைப்பை படைத்த அதுக்காக எவ்வளவு நாள் வேணுமா எடுத்துக்கங்க. ஆனா நல்ல படைப்பு உங்களுக்கு திருப்பி வர வரைக்கும் வச்சிருந்து அதை கரெக்டா மட்டும் விட்டுருங்க, வெளிவிடுங்க. மீதி வந்து அது விதை போல காத்திருந்து தன்னை சரியான தருணத்துக்காக காத்திருந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க. நன்றி. மிக்க நன்றிங்க. ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. இதை நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அவநம்பிக்கையே அந்த அந்த நம்பாம எழுதுறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. நிச்சயமா நான் நம்புறேன் என்னுடைய கதாபாத்திரங்களை. உங்களுடைய இந்த கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நெறியாளர் கேட்கும் போது இந்த கடைசியில வந்துட்டு வாசகர்கள் இடத்துல ஒப்படைக்கிறது இருக்கு இல்லைங்களா, முடிவை வாசகர்கள் இடத்துல ஒப்படைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது குறித்து உங்களது அந்த ஆணித்தரமான நம்பிக்கை வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா ஆளுக்கு ஒரு கோணம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாரோட வாசகர்கள் கிட்ட இருந்தாலும் கூட, இது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல 99 விழுக்காடு நம்மளுடைய கணிப்பிற்கு உள்ளதான் யோசிப்பாங்க அப்படிங்கிறதும், ஒரே ஒரு விழுக்காடு இது ஏதாவது தவறான ஒரு கோணத்துல யோசிச்சு இந்த கதை இப்படி முடிஞ்சிருமோ வாசகர்களுடைய மனதுல அப்படிங்கிற அச்சம் என்றைக்காவது உங்களுக்கு நிலவி இருக்குங்களாங்க ஐயா? அதுதான் என்னுடைய கடைசி கேள்வி, நிறைவான கேள்வி ஐயா. இல்ல அப்படி எனக்கு தோணுனது இல்லைங்க. என்னன்னா கதை வந்து வாசகனின் மனநிலை பொறுத்தது. அது அவனுடைய அதை நல்லபடியா யோசிச்சா அது அவனுடைய மனம் சார்ந்தது, கெட்டதா யோசிச்சா அதுவும் அவன் மனம் சார்ந்ததுதான். ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை வந்து அவனுடைய முடிவுக்கு விட்டு விடும் பொழுது அந்த படைப்பை பற்றி அந்த சக வாசகன் வந்து யோசிப்பான் அப்படிங்கிற ஒரே அந்த குறுகிய கண்ணோட்டத்தை மட்டும் விட்டுட்டோம்னா, மீதி அந்த படைப்பு தன்னை வந்து அது பார்த்துக்கும். அந்த சரியான ஆட்களை வந்து யோசிக்க வைக்கும், சரியான நிலையில வந்து அவனை யோசிக்க வைக்கும். இது ஒரு யுக்தி. என்னன்னா நாஞ்சில் நாடனோட ஒரு கதை இருக்கு. என்னன்னா தர்ராம் சிங்னு ஒரு கதை. அந்த கதை வந்து அந்த கூர்கா வேலை பார்க்குற ஒரு கதை, ஒருத்தனை பற்றிய கதை. அதுல வந்து கடைசி அந்த கதை எப்படி முடிப்பாருன்னா, தனவான்களே, என்றாவது ஒரு நாள், என்றாவது ஒரு இரவு அதிகாலை பொழுதில் விசிலை ஊதிக்கொண்டு சாப் என்று உங்கள் வாசல் முன்பு யாராவது ஒரு கூர்கான் என்றால் தயவு செய்து அவனிடம் ஒரு 5 ரூபாயாவது கொடுங்கள், ஒருவேளை அவன் எனக்கு தர்ராம் சிங் அவர் கூட இருக்கலாம் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அது வந்து எப்படின்னா அந்த வாசகனை வந்து அடுத்த அடுத்தது நகர்த்தி கொண்டு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு யுக்தி தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு என்கேஜ் பண்றப்ப அது வந்து இன்னும் கதைக்கு நம்ம கதையோட வந்து ரொம்ப ஒன்றி போகும். மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய 2 கேள்விக்கும் உங்களுடைய பதில்கள் வந்துட்டு நிச்சயமா பயனுள்ளதா அமைஞ்சது. உங்களுடைய எழுத்து பயணம் சிறந்து விளங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு நெறியாளரா இருந்த அன்பு நண்பர் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சி அவரும் நெறியாள்கை புரியணும், அவருடைய எழுத்து பயணம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாருங்கள் படிப்பும் குழுமத்திற்கு நன்றி. ஜீவிதன், நம்ம கேட்ட கேள்விக்கு நான் தொடர்ச்சியா ஒரு துணை கேள்வி வைக்க விரும்புறேன். நீங்க பதில் சொன்னீங்க, வாசகர்களை என்கேஜ் பண்றது, அந்த முடிவை அவர்களிடமே விடுவது என்பது அவர்களை என்கேஜ் பண்ண, நாஞ்சில் நாடனுடைய கதையை உதாரணமாகவும் காமிச்சிங்க. இதை 2 விதமா இருக்குங்க. முடிவை அவர்கள் ஊகித்துக் கொள்வது என்பது ஒரு பக்கம், அவருடைய முடிவு கொள்வது என்பது ஒரு பக்கம். ஆனா அந்த படைப்புக்கான செய்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த செய்தியை வந்து நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கன்னு நம்ம விட்டுற முடியாது இல்லையா? அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நம்ம இருக்கணும் இல்லையா? அது வந்து கதை புனைவின் வழியா தான் வாசகனை உடன்மை ஒழிஞ்சு அதன் மூலம் சென்றக்கூடிய கருத்துல நாம தெளிவா இருந்துக்கணும். அது என்ன கருத்தோ அதை போய் வாசகன்ட்ட கண்டிப்பா சென்றடையும். அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சு. நல்லது. மிக்க மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சிங்க ஐயா. நிகழ்ச்சியோட நம்ம பகுதிக்கு வந்துட்டோம். ஜீவிதன் சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையுமே வாருங்கள் படிப்பும் குழுமம் வந்து ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறது. கன்சிஸ்டன்சி தான் எப்பொழுதுமே வந்து வெற்றிக்கு வந்து முக்கிய ஒரு காரணம். அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க மெயின்டைன் பண்ணும் பொழுது எல்லாராலையும் கவனிக்கப்படுவீங்க. இன்னொன்னு, இது போன்ற தொடர்ச்சியான எழுத்தாளர்களா இருக்கட்டும், வாசகர்களா இருக்கட்டும்,
சக படைப்பாளிகளை வந்து நீங்க வந்து இதன் மூலமாக அடுத்த கொஞ்சம் தூண்டுதல் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து நகர்த்தி தூண்டி விடுறீங்க. அது ரொம்ப உங்களுக்கு பாராட்டுகளும் மகிழ்ச்சிகளும். நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து பாத்திரங்களிலும் அனைத்து மனிதர்களிடமும் ஒரு கதை இருக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இந்த பகுதிகளில் வந்து இந்த செயற்கை வைரம் குத்தி பட்டை தீட்டுற அந்த பற்ற இருந்தது. ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அது போலோச்சி இருந்தது. இங்க இருக்கிற அத்தனை வீடுகளிலும் அது ஒரு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு தொழிலே இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்களை வந்து நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அந்த ஒரு வாழ்வியலை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கதைகள்லாம் இன்னும் சொல்லப்படாம இருக்கு இல்லையா? இப்படி பார்த்து நாம் அனுபவித்த களங்கள் நிறைய இருக்கு. அதை யாருமே பதிவு பண்ணாம இருக்காங்க. நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்னா, அந்த மாதிரியான ஒரு மக்கள் வாழ்ந்த வாழ்வியலை வந்து அவங்களுடைய சொற்களை இலக்கியத்தின் ஊடாக நாம பதிவு பண்ணணும். இது ஒரு வரலாற்றுக்கு தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டாக நான் கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு தகவலை எங்களுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கீங்க. அதை பத்தி குமரேசன் ஐயா ஒரு கட்டுரையா கூட நாளைக்கு எழுதி வெளிவரலாம். நிறைய எழுத்தாளர்கள் அது சம்பந்தமா முயற்சி பண்ணலாம். உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றிங்க ஐயா. உங்களோட அடுத்த 2 கவிதை நாவல்களும் வெளிவரும்போது எங்களுக்கு நீங்க தகவல் கொடுங்க. அனைவரும் வாங்கி படிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் 246வது நிகழ்வில் மற்றும் ஒரு படைப்பாளரை சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்.